பஞ்சாங்கம். ஏப்ரல் 10, 2026, 10/4/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் காலை 11:29 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி இரவு 11:17 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று காலாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். இன்று மாலை 6:04 வரை சந்திரன் தனுசு ராசியிலும் அதன் பிறகு மகர ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று மாலை 6:04 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் குருவின் பார்வையில் சந்திரன் காலை முதலே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள், மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்காமல் இருந்தது. இத்தனை நாளாக நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. இப்போ அந்த கன்ஃபியூஷன் தெளிவடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்கள், உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு செயல்படுங்க. நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதாவது பிடிவாதம் பிடிச்சு பேசுகிறத குறைச்சிக்கோங்க. என்றைக்குமே இந்த விரய சனி நடக்கும்போது அடுத்தவங்களை மறித்து பேசியே டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் சமயோஜிதம் புத்தியை பயன்படுத்தினோன்னா அடுத்தவங்க பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். உடன்பிறப்புகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வருமானம் சார்ந்த விஷயங்களில் சற்று தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 4ஆம் வீட்டதிபதி குரு பார்வையில் 9ஆம் இடத்துல இருக்காரு. இதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 6:04 மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வராரு. அதனால் இன்றைக்கி உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்கான யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் வாக்குவாதங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய கலீக்ஸ், அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அட்வைஸை கேட்டு உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தினா நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவன் பேச்சை கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்களால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி இன்றைக்கி சாயந்தரம் 6:04 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு இன்றைக்கி தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் சற்று தலை தூக்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
பகல் முழுவதும் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத ஒரு குழப்பம் இருந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 6:04 பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற சந்திரன் தந்தை விஷயத்தில் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பண விவகாரங்கள் மட்டும் இல்லை, குடும்பத்தில் தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு தான் சரியாவார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண விவகாரங்கள் அல்லது குடும்ப விவகாரங்களில் அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இருந்ததுன்னா அதை பேலன்ஸ்டாக அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு பாருங்கள். அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதையோ அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறதையோ தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். பண விவகாரங்களில் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வருமானம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் 6:04 மேலே சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது மனக்குழப்பம் அதிகரிக்கும். வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தோல்வி பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் கடன் சார்ந்த விவகாரங்களில் தோல்விகள் சந்திக்கக்கூடிய தடுமாற்றம் ஏற்படும். மிதுன ராசி இன்று மாலை 6:04 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் சாயந்தரத்துக்குள்ளார எந்த ஒரு காரியத்தையும் முடித்து கொள்வது நல்லது. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அல்லது சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்கியூமெண்ட் இருக்கும். பண விவகாரங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளின் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் வருவதற்கான யோகம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பதட்டம் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. டென்ஷனில் எதையாவது சொல்லிட்டு சங்கடப்படுவீங்க. உங்கள் கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு பகல் வேளையில் வருமான அதிகரிப்பும் வியாபார ரீதியான புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோகத்திலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி நற்செய்திகள் வருவதற்கான யோகம் இருக்குது. உடம்பு சம்பந்தமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படும். தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே புதன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குருவோடு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக தொழில் வெற்றி, உத்தியோக வெற்றி போன்ற விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. சாயந்தரத்துக்குள்ளார உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குடும்ப வார்த்தைகளால், குடும்பத்தினரின் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே எந்த குடும்பத்தினர் வெற்றியை கொடுத்தாங்களோ அதே குடும்பத்தினர் உங்களை பற்றி அவதூறு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கடக ராசி ராசிநாதன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பாக 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு முதலீடுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக கூட பிறந்தவங்களுடைய பண உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய வேலையை கூட கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களின் குடும்பத்தாரின் தேவைகளுக்காகவும் அதாவது உங்கள் அண்ணனோ அக்காவோ அவங்க குடும்பத்தின் தேவைகளுக்காகவோ அல்லது அவங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ நீங்கள் உங்களுடைய வேலையை விட்டுட்டு உங்களுடைய குழந்தைகளின் வேலையை விட்டுட்டு செயல்படுவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் சின்ன மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சாயந்தரத்துக்குள்ளார உங்களுக்கு சந்தோஷ மிகுதியான செய்திகள் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது
உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான யோகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமயோஜிதமாக வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தம்பி தங்கைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தம்பி தங்கைகளின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பங்காளிகள் விஷயத்தில் சற்று முரண்பாடான கருத்துக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த இடத்துல உங்களுடைய முரண்பாடான கருத்துக்களை வெளிப்படுத்துவதை நாகரீகமாக செயல்படுதோ நாசுக்காக செயல்படுவதோ நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் சாயந்தரத்துக்கு மேலே இரவு 8 மணி 9 மணிக்கு மேலே நட்சத்திரநாதன் புதன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோடு பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மனச்சலனம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை ஓரளவுக்கு பலிதமாகும். சிம்ம ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றியும் அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாதி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உடம்பு சம்பந்தமாக வியாதி இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகக்கூடிய சாயந்தரம் 6 மணி 4 நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு மருத்துவ ரீதியான அலைச்சல் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அரசியல் துறை சார்ந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா எதிரிகள் உங்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்த முடியாது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய உடம்பு ரீதியான முயற்சிகளில், உடம்புக்கான மருத்துவ ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலும் ஆதாயம் ஏற்படும். வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு நிரந்தர வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அஃபீஷியலாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆஃபீஸில் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுவது நல்லது. அவசரப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை ஈஸியாக உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் வாயை பிடுங்குவாங்க, எதையாவது பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் பேசினா அது அவங்களுக்கு சாதகமாக போகும். அதனால் உங்களுக்கு அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். முடிந்தவரை மௌனம் காப்பது அவசியம். மௌன விரதத்தினால் வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது நல்லது. கன்னி ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில். அதனால் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான யோகம் ஏற்படும். அதாவது உங்களுடைய ஆசையை தூண்டுறதுக்கான நேரம். அதனால் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கலாம், சொந்த இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற யோசனை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான வருமானம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். அதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட இருக்கிறவங்க பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க, அவங்கள நம்பி நீங்கள் எந்த ஒரு இடத்துல இறங்காதீங்க. அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கஷ்டப்பட்டு அதை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே அந்த டாக்குமெண்ட்ஸ் வருவதில் தாமதம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இத்தனை நாளாக வேலை இருக்குது, வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி புதிய வேலையில் சேருவதற்கோ அல்லது
உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில், உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் பேரில் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத இருந்த அங்கீகாரம் அல்லது மரியாதை இப்பொழுது உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவியில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். ஆனால் அதை சமயோசிதமாக ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. அனாவசியமான அலைச்சல் இருக்காது. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே யாரை நம்பி வேலை பண்ணினீங்களோ அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சாயந்தரத்துக்கு மேலே நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படும். துலாம் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் தேய்பிறை சந்திரன் இருப்பதனால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான குழப்பம் இருக்கும். நீங்கள் யாரை நம்பி இறங்கியிருக்கீங்களோ அந்த நம்பிக்கை பொய்த்து போவதற்கான சூழ்நிலை இருக்குது. இது சாயந்தரத்துக்கு மேலே தெரிய வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பகல் வேளையில் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் மாற்றங்களை செய்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால சங்கடங்கள் களைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை வாங்கியாவது மருத்துவ செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது யாருக்குங்கிறது இருக்குது. தாயாருக்கா, தந்தையாருக்கா, உடன்பிறப்புக்கா, இல்லை உங்களுக்கேவா அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய உங்கள் உறவுகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் தேவையற்ற விமர்சனங்களும் குத்தல் பேச்சுக்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகமான உழைப்பின் மூலமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது பகல் வேளையில் நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய வேலை பண்ணுவீங்க. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உடம்புல அசதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. எங்கேயாவது வேலை விஷயமா நீங்கள் போகிற காரியத்தில் தடை ஏற்பட்டதுன்னா அதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி எந்த விதத்திலும் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு சங்கடத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விதமான முயற்சியிலும் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி, குழந்தைகளால் மனநிம்மதி, உடன்பிறப்புகளால் ஆதாயம், வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகளால் மனநிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. அந்த பிரச்சனையினால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் யாரை நம்பி முதலீடு பண்ணியிருக்கீங்களோ, இல்லை யாரை நம்பி பொறுப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் ஏமாற்றும் பொழுது அதை சமயோஜிதமாக வேறு ஒருத்தருக்கு கைமாற்றி விட்டு அதன் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனஸ்தாபம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி நீங்கள் எதை பேசினாலும் எதிர்மறை பேச்சுக்களை பேசுவார்கள். உடன் பிறந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மனவேற்றுமை காரணமாக வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இந்த மாதிரி நபர்களுடைய குறுக்கீடு நிம்மதியை கெடுப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தும். சாயந்தரத்துக்கு மேலே அதே நபர்களால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது பிடிவாத விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்களின் ஆரோக்கியத்தின் காரணமாக அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது.
ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, இன்னைக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அடுத்தவங்க யாராவது உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுக்குள்ள எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் வயசானவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை 4ஆம் இடத்துல, அதுவும் சனியின் பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறனால ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். வயிற்றுப்புண் போன்ற விஷயங்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய டெபாசிட் சம்பந்தமான விஷயங்களுக்காக கடன் வாங்கும் யோகமும் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாயந்தரம் 6:04 வரைக்கும் ராசியில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். வருமானத்தில் தடை இருக்காது. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொடுக்குறேன்னு சொன்னவங்களே கொடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பணத்தட்டுப்பாடு காரணமாக சஞ்சலம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் விஷயத்தில் அதிகமாக அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க பேச்சினால உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். நன்மைகள்னு சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகமும், மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய எண்ணங்கள் சாதகமாக இருக்கும். தைரியத்தோடு செயல்படுவீங்க. தந்தை விஷயத்தில் ஏற்பட்ட கவலைகள், பயங்கள் விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். சாயந்தரத்துக்கு மேலே குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் பேச்சு தான் அங்கே அதிகமாக சத்தம் கேட்கும். அதனால் அதிகமான வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்லாமல் அதிகார வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகள் விஷயத்தில், கடன் கொடுத்தவர்கள் விஷயத்தில், யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்கள நினச்சி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே மனசில் ஒரு தடுமாற்றம், பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதியோ அல்லது உடன்பிறப்புகளின் எதிர்காலம் கருதியோ சஞ்சலம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். மன உளைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உறவுகளே எதிரியாக பாவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கும். மனசில் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். வேண்டாத விஷயத்தை பேசி சங்கடப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்களாக ஒரு கற்பனையை நினச்சிக்கிட்டு அதில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களுடைய எண்ணங்களையும் அடுத்தவர்களின் சொல்லாடல்களையும் கேட்டு கற்பனை உலகத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் உங்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் கடன் விஷயத்திலும் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்க பேங்க்குக்கு செலுத்த வேண்டிய வட்டி பாக்கிகள் சம்பந்தமாக இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அது சம்பந்தமான முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும், வீண் செலவுகளை ஏற்படுத்தும். கும்பராசி, லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு பகல் வேளையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும்.
அதே சமயம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது உங்களுடைய தொழில் ரீதியான கடன் சம்பந்தமான விஷயங்களில் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கின கடன் அடைக்கணுமே தவிர அடிஷ்னலாக நீங்கள் புதுசாக அடுத்தவங்களுக்காக கையெழுத்து போட்ட விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி எதுக்கும் முயற்சி எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா புத்தீசல் மாதிரி 10 பேர்த்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்காக பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் தம்பி தங்கைகள் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்பாங்க, அல்லது அவங்க வாங்கின கடனை உங்களை அடைக்கிறதுக்கான உதவியை கேட்பாங்க. இதனால் உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே கௌரவத்தை காப்பாற்றிக்கணும், அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய தங்கச்சி வீட்டுக்காரனுக்கும் பண செலவு பண்ணுறீங்க. எனக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு உங்கள் மனைவி கேட்பாங்க, இல்லை உங்கள் கணவர் கேட்பார். அதே சமயம் அவருடைய உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்பட்டதுனால உங்கள் பேரில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை இருக்குது. இதனால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால உடல் ஒவ்வாமை காரணமாக இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் சில இடத்துல கடன் வாங்கினீங்கன்னா, அந்த கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் குழந்தைகளின் மனசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி நீங்களும் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானத்தில் தடை அல்லது ஏமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் தேய்பிரை சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை நினைத்து மனக்கவலை அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக அனாவசிய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் இருக்குது. ராத்திரிக்கு மேலே, அதாவது ராத்திரி 11 மணிக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது அந்த செலவுகள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அது வரைக்கும் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல கௌரவத்தை காப்பாற்றிக்கணும், கௌரவமாக கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். நிலத்தில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கூட ஒர்க் பண்ணுறவங்க இழுபறி நிலைமை ஏற்படுத்துவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய பிடிவாதத்தினால சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் இன்னைக்கு சாயந்தரத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பங்கை பெறுவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதவி உயர்வோ அல்லது கௌரவ உயர்வோ தடைபட்டிருந்ததுன்னா அந்த உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை நீங்கள். அதனால் யாருக்கும் கடன் வாங்கி உதவி பண்ணாதீங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.